ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் வந்துட்டு த ஆர்ட் ஆஃப் லேசினஸ் அப்படிங்கிற புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த புக்கு அந்த பேர் படித்தோடனே எனக்கு ஓகே லேசினஸாக இருக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். பட் ஸ்டில் இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் நம்மளால் வந்துட்டு சும்மாவே இருக்க விடாது. நம்மளை வந்து ஏதாவது ஒரு வேலை செய், டூ சம்திங் அப்படின்றது தான் இந்த புக்கோட மோட்டிவே. இதில் வந்துட்டு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா கடைசி பார்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த பார்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப காஸ்ட் கம்மியிலே அவைலபிளாக இருக்குது. ஒரு டெஃபினட்டாக ஒரு மோட்டிவேஷனான ஒரு புக்காக இருக்குது. ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 8 ஜப்பானீஸ் டெக்னிக்ஸ் டு ஓவர் கம் லேசினஸ். எப்படிலாம் லேசினஸ் ஓவர் கம் பண்ணலாம்னா இக்கிகை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா டூ வாட் யூ லவ். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பண்ணுங்க, எதில் டூ வாட் யூ ஆர் குட் அட், எதில் நல்லா இருக்கீங்களோ அதை பண்ணுங்க. டூ வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க. டூ வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார், உங்களுக்கு அதனால எதுலேருந்து காசு வருதோ அந்த மாதிரியான ஒரு வேலையை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து கெய்சன் அப்படிங்கிறது என்னன்னா 1% மட்டும் இன்னைக்கு உழைக்கலாம் அப்படின்றது தான். இப்போ கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ஒரே ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் அதிகப்படுத்த போகிறேன் என்னோட நாலேஜை அப்படின்றத மட்டும் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக பிக்கர் கோல்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு ஷோஷின் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிகினர் மைண்ட் செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா உங்களால் வந்துட்டு எந்த சப்ஜெக்டில் வேணாலும் உங்களால் போக முடியும். ஓகே எனக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்றது மட்டும் நினச்சிடாதீங்க. ஓகே எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் இப்போ வந்து எல்கேஜி குழந்தை மாதிரி இதுலேருந்து படிக்க போகிறேன் அப்படின்றது தான் வந்துட்டு ஷோஷின் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அரஹச்சி பட் அப்படின்னா நீங்கள் 80% வந்து உங்கள் வயிறு வந்து சாப்பிட்டு ஃபுல்லான உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த எல்லா எனர்ஜியும் செலவாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மூளை வந்து ஓகே தூங்கு, எனக்கு வந்து எல்லா எனர்ஜியும் வந்துட்டு ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தூங்க வச்சிரும். ஸோ அதனால எப்போவுமே வந்துட்டு 80% ஃபுல்லானோடனே ஸ்டாப் பண்ணிடுங்க, நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷின்ரிங் ஓக்கு அப்படின்னா என்னன்னா நீங்கள் வந்து நேச்சுரலோட கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்லேருந்து உங்களால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வாபி சாபி அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் இம்பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அதையும் ரசிக்க ஆரம்பிங்க. லைக் பர்ஃபெக்டாக இருக்கிறதுல ஒரு பியூட்டி இருக்குன்னா இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதுலையும் ஒரு பியூட்டி இருக்குது. நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு அதை நினச்சி சிரிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு அது தப்பாகவே தெரியாது. நான் கூட ஒரு நாள் விழுந்துட்டு நான் ஏஞ்சி கோவமாக போகல, நான் என்னையே நினச்சி நான் சிரிச்சுட்டே போனேன். ஸோ என்னை பார்க்குறவங்களும் அப்படி ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்பாரு அப்படின்னா என்னென்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் கண்டினியூவாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நெக்ஸ்ட் கமன் அப்படின்னா என்னென்னா எல்லாத்துலேயும் பேஷன்ஸ் அண்ட் ப்ரிசர்வரன்ஸ் இருக்கணும். ரொம்ப உங்களுக்கு லைஃப் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா பேஷன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் உழைச்சிட்டேவும் இருக்கணும், ஓகேவா? கண்டினியூஸாக உழைச்சிட்டேவும் இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 டைனி ஹேபிட்ஸ், என்னென்ன குட்டி குட்டி ஹேபிட்ஸ் மூலயமா உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா மூவ் யுவர் பாடி. எப்போவுமே நம்ம வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கிறதுக்காக பிறக்கலை அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. எப்போனாலும் உங்கள் பாடியை மூவ் பண்ணுங்கள். எந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு, சில எக்ஸசைஸாக இருக்கட்டும், மார்னிங் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், எதுனாலும் ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் பாடியை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐபிஎஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு கான்வர்சேஷனில் இருக்கும்போது நான் வந்துட்டு த்ரெட்மில் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1, 2, 3 டேஸ் வந்துட்டு ஒர்க்கில் வந்து டயர்டாக இருக்கும். அடுத்தது 4th டேயில் வந்துட்டு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குமா. ஸோ நீங்கள் வந்துட்டு 1 டே ரன் போயிட்டு ஓகே என்னால் முடியல அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் கண்டினியூவாக அதை ஒரு 2-3 டேஸ் பண்ணி பார்த்துட்டு 4th டேயில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூவ் யுவர் பாடி. வாட் யூ ஆர் வாட் யூ ஈட். டெஃபினட்டாக இது முக்கியமான விஷயம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் பழைய விஷயங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களோட தாட்ஸ் வந்துட்டு ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சோம்பேறியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஃப்ரெஷ் குக்காக பண்ண ஃபுட்டை சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப லேசியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸை நீங்கள் பாருங்கள், ஓகேவா? நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியும். ஹாவ் அ பர்பஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம், எதுவுமே நம்ம லைஃப்பில் பர்பஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எதுக்கு இருக்கோன்னே நமக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை தான் ஓகே நான் அந்த மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்பஸ் வச்சுருந்தீங்கன்னா ஓகே அதுக்கு பின்னாடியே ஓடுவீங்க.
இல்லது நம்ம யூஸ்லெஸ்ஸாக தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால ஹாவ் அ பர்பஸ், ட்ரிங்க் மோர் வாட்டர், ஓகேவா? நிறைய வாட்டர் குடிங்க. அப்புறம் சரண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் யூ லவ். உங்களுக்கு பிடிச்ச பீப்புளை சுற்றி வச்சுக்கோங்க. பிடிக்காத பீப்புளை விட்டு ஓடி போயிருங்க. ஓகே, டேக் ரிஸ்க். லைக் ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா நமக்கு வந்துட்டு மோட்டிவேஷனே இருக்காது. அப்படியே லைஃப் வந்து எப்படி இருக்கோ அப்படியே தான் போகும். ஸோ அதனால வந்து குட்டி குட்டி ரிஸ்க் எடுங்க. டோன்ட் ஓவர்லோட் யுவர் செல்ஃப். ஸோ ஒரு நாள் நான் இவ்வளோ பண்ண போகிறேன் அவ்வளோ பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களை வந்து ரொம்ப ஓவர்லோட் பண்ணிக்காதீங்க. லைக் சில இம்பார்ட்டண்ட் விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்துகிற மாதிரி பாருங்க. அதே மாதிரி ரொம்ப மல்டி டாஸ்கிங், அதாவது நிறைய டாஸ்க்கை ஒரே நேரத்தில் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. லைக் நான் ஃபிசிக்ஸோ படிப்பேன், கெமிஸ்ட்ரியை படிப்பேன் அப்படிலாம் இல்லாமல், ஓகே ஃபிசிக்ஸ் எடுக்கிறீங்களா ஒரு லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, எலிமினேட் ஆல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். என்னென்னலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன், அலாரம் சவுண்டு, லைக் எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதோ அது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. நம்ம கிட்ட டைம் இல்லை நம்ம சீக்கிரம் படிக்கணும், சீக்கிரம் எல்லாம் பண்ணணும், சீக்கிரம் அந்த புக்கு படிக்கணும், சீக்கிரம் நியூஸ் பேப்பர் படிக்கணும், அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு அர்ஜென்சிலே இருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களால லேசியா இருக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு கடைசியில் இருக்கிறதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இந்த வீடியோலேருந்து. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே போதும். இந்த புக்கில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வாசகம் இருக்குது. அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, உங்களோட ஃப்யூச்சர் வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கீங்களோ அப்படி தான் உங்களோட ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ண முடியும். ஈச் டே இஸ் இம்பார்ட்டன்ட், ஈச் ஆர் இஸ் இம்பார்ட்டன்ட், ஈச் மொமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நாள் முக்கியம் இல்லை, இன்னைக்கு கேம்ஸ் பீரியட் இல்லை, இன்னைக்கு நாளில் முக்கியம் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு ஹாரும் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நினச்சி வாழுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான் வந்துட்டு த ஆர்ட் ஆஃப் லேசினஸ் அப்படின்னு சொல்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இட்ஸ் மீன்ஸ் a lot to me. Thank you so much for watching.